வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்கள். சின்னாவுக்கும் வணக்கம், முருகனுக்கும் வணக்கம். முருகனுக்கும் வணக்கம். நாங்கள் இப்படியே எங்கிட்ட கதவோ கதைச்சு காய்ச்சே காலத்தை போய் கொண்டிருக்குது. ஆனா எங்களை பார்த்து இருக்கிறோம். இன்னைக்கு என்னடா காணையில ரசிகர்கள் இருக்கணும் எங்களுக்கு இல்லையோ, எங்களுக்கும் சில அன்பான உறவுகள் இருக்கணும். அப்ப அதையே நாங்களும் கைவிடக்கூடாதானே. ஆனா கதைக்கிறது ஆனா எங்களுக்கு இந்த மனசு ஒரு பெரிய பிரச்சனை தான். என்ன செய்யறது? நேற்று ஒற்றே குதூகலம் தான், குதூகலம் இல்லை, ஒற்றிய கலையபுரம். எந்த ஊடகங்கள் சிங்கள ஊடகங்களே துவங்கிட்டு இதுக்குள்ள எங்கண்ட பக்கம் தான் யாரை பற்றி கதைக்க போறோம், அர்ஜுனாயா பற்றி தான் கதைக்கணும். டாக்டர் அர்ச்சனா எங்களுக்குள்ள நாங்கள் பிரபல்யம் என்று பார்த்தால் வடக்குல இருந்து இப்ப அங்க தெற்குக்கு மாறிட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி விட்டது மக்கள். போட்டுவா தம்பி எங்களுக்கு விஜயம் சொன்னு எங்களுக்கு மக்கள் கொஞ்சம் புலம்பின்னு பயந்து போச்சு. புடிச்சிருவாங்களோ இந்த எங்களுக்கு சேவை செய்ய நாங்க பார்த்தோம். உங்க போய் உங்களுக்கு போனா உங்களுக்கு பிரச்சனை சொல்லுவாங்க. வடக்கு கிழக்க போட்டு விட்டால் இழுபட்டு தண்டா 2-3 வரையும் இழுபட்டு விட்டு தண்டால் கரைச்சல்லாம் என்ன நடக்கும்? இதுக்கு வர பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகுமா? கேள்விகள் ஊடகம் தெரிவிப்பு என்ன அதுக்கு போட்டு அதுக்கு செய்த குற்றம். அதுக்குள்ள அவங்க சிங்கள அமைப்பு ஊடகம் சிங்கள அமைப்பாக்கும் ஏதோ அவங்க சிங்களடைய அமைப்பு கொண்டு போய் இவருக்கு முறைப்பாடு செய்து விட்டுறது. இவர் என்னடா இவர்கிட்ட பேஸ்புக்ல காத்திய பூ வச்சுக்கிறேன், காத்திய பூ வச்சுக்கிறோம் குற்றமாடா. அது சரி தெரிஞ்சது, அது கிடக்கட்டும். அதுக்காக அப்ப என்ன நாங்கள் காத்திய பூ அவ்வளவு அழகான பூ தெரியும் உனக்கு, எனக்கு சரியான விருப்பம் அந்த பூவில. ஆனா பயம் கொண்டு பூ பிரச்சனை ஆட என்ன செய்யறது நாங்க, அது பிரச்சனை. மற்றது இவர் அர்ச்சுனா என்ன தமிழீழத்தில் இருந்தாலும் சொல்லிவிட்டேன், தமிழீழத்திலிருந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் இல்லையே, அர்ச்சுனாவும் தவிர்த்திருக்கலாம். அவரும் ஏதோ நான் நினைக்கிற முருகன் காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு. என்ன காரணம் வந்து உப்பான் எனக்கு பிளாங்கிட்டு உப்பான் பார்த்தேன். நான் பார்த்தேன் நேற்று கதை குடும்பம் காத்தான காய்ச்சினா அப்ப இதுவெல்லாம் செய்தோண்டு வரைக்கும் இப்படி போகுதுன்னு பார்த்தால் இது ஏதோ குழப்பல் வேலைக்கு இவரும் வந்துக்கிறான். அதுக்குள்ள ஜனம் குழம்பிட்டு பாத்தியோ நான் சொன்னான் தானே, அவன் இப்படித்தான் செய்வான் என்று சொன்னா எனக்கு தெரியும் உன்னை பற்றி நீங்கள் எல்லாம் நம்பி ஒன்று எனக்கு கதைச்ச ஜனம் கொஞ்சம் அடிபாடு கொஞ்சம் நாங்கள் அவருக்கு ஆதரவாக நீங்கள் தான் அவரோட ஆதரவாக சொன்னீர்கள். அவன் லூஸ் அம்பிசரன் அது அப்படி கதைக்க எனக்கு வேதனையை தரும். மனிதர்களும் லூசு தான் இல்லையோ. ஓ அப்ப அந்த பிரச்சனை பாராளுமன்றத்துக்கு பிரச்சனை வருமோன்னு சொன்னதே சொல்லி இருக்கிற இவர் சவிந்த குணரத்னன் ஒருவர் இருக்கிறார் சரியோ, அவர் பாராளுமன்ற பிரதி செயலாளர். அவர் சொல்லியிருக்கிறார் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்ல இருந்து அவரை விலத்திலார். ஏன்னு சொன்னா மக்கள் ஆணை கொடுத்துட்டினா இல்லையே, அது ஒன்றில் பாராளுமன்றத்தாலேயோ அல்லது தேர்தல் ஆணையாளரோ ஆணையத்தாலேயோ விலத்த முடியாது. அப்படி என்று சொன்ன நீதிமன்றத்துல வழக்கு வந்து வழக்குகால ஈடுபட்டா மட்டும்தான் அப்படி எதுவும் செய்ய முடியும். இந்த சும்மா பாராளுமன்றத்தால சரி நீ போட்டு வா உனக்கு சரி என்ற வேலையெல்லாம் அப்படி செய்யலான்னு அவர் சொல்லிட்டார். அது சுதந்திரமா சில விஷயங்களை நாங்கள் முன்வைக்கக்கூடிய இடம் தான். மக்கள் கொஞ்சம் குழம்பிட்டணும். இது என்னடா மக்கள் குழம்பின மக்கள் உண்டு, குதூகலித்த மக்கள் கொஞ்சம் நாங்கள் ஒருக்கு பாய்ப்பக்கம் புள்ளதானே ரெண்டு காய்ச்சது. இதுக்குள்ள நாங்கள் பொதுவாக தான் கதைக்கிறது, அதுக்கு உறவுகளுக்கு தெரியும். உறவுகள் உங்களோட கோமெண்ட்ஸில் எல்லாம் நிறைய போட்டுக்கிறீர்கள். நீங்கள் சமமாக கதைக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். அங்கே ஆதரவு எல்லாம் கதைக்கிறீர்கள், அதுக்கு நிறைய போட்டுக்கணும். நாங்கள் வந்து ஒப்சர்வேஷன் பார்த்துட்டு நாங்கள் டக்குன்னு கதைக்க மாட்டோம். எல்லாத்தையும் தொகுத்து வேற முருகனை பாருங்க ஃபுல்லா எடுத்து தொகுத்து வச்சிருக்கு. நாங்கள் ட்ரெண்டிங் ஆகணும்ன்றக்காக நாங்கள் அவ்வளவுக்கு கதைக்கிறோம். எங்களுக்கு அது அவசியம் இல்லை. எங்களுக்கு ஆரம்பிச்சே சும்மா ஏதோ பொழுதுபோக்கு போகட்டும், ஏதோ எங்கள்கிட்ட கிடக்கிறத 4 பேரும் பார்க்கட்டும், 4 பேருக்கு எங்கள்கிட்ட திறமையும் இருக்கட்டும். நாங்கள் மறைஞ்சதுக்கு பிறகு எங்களை யாராவது கதைக்கத்தானே வேணும் ஒரு நோக்கம். அது இந்த சிங்கள சமூக செயற்பாடு அமைப்பு வில்லங்கத்தை கொண்டு வந்துட்டு கொண்டு வழக்க போட்டு விட்டான். சரி, அது என்ன மாதிரி முடிய போது கொண்டு தெரியல. அப்ப அதால என்ன சொல்ற இனவாதிகளோட பேர் தரக்கூடாது, எங்களுக்கு இனவாதத்தை நாங்க காட்டக்கூடாது. அவர் சொல்ற இனவாதம் மதவாதம் இல்லாம போகுதுண்டு இப்படியே. மற்றது அதுக்குள்ள சொல்லி இருக்க அமைப்புகள் சிங்கள மக்கள் எங்களுடைய அனுர தோழர் புலம்பெயர் தமிழற்ற சொல்லோட கேட்க கூடாது. இது என்ன கதை? சரி
இல்ல என்னடா கதைச்சி ஏதோ ஒரு வில்லங்கத்தை கொண்டு வந்துருவாங்க. இல்ல எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழப்பவாதிகள் இருப்பாங்க, இல்லாம போக மாட்டாங்க. அது மக்கள்டா எல்லாரும் ஒவ்வொரு மயம் தான், ஒரு ரகம் தானே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். அது அப்படியே போய் கொண்டு இருந்தா உங்களுக்கு எல்லாம் கணக்கெடுத்தால் வாழலாடா பெரிய கஷ்டமாடா இல்லையே. ஏதோ கதைக்கட்டும் போறோம் போட்டு நடக்கட்டும் கொண்டு போட்டு இருந்தோண்டு போனா சரி ஒரு இடம். ஆனா இவங்களை என்ன அது நாங்க பேருந்ததா இப்போ இதே அப்ப இப்ப பார்த்தால் இவரை நான் உண்மையில சொன்னா நான் அர்ச்சனாவுக்கு சொல்லுவோம் மட்டும் யோசிச்சேனா என்னன்னா கொஞ்சம் பொறுமையை காருங்கோ, சும்மா என்னத்துக்கு இந்த கதைகள் எல்லாம் மனசுல பக்தி இருக்கட்டும். மனசுல எங்களுக்கு உணர்வு இல்லாத மனிதர்கள் இல்லை. தமிழ் மக்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வு இருக்கு. இப்ப என்னன்னா வெளிக்காட்டு இல்லாத ஒரு பிரச்சனை. அப்படியே நாங்கள் இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க கூடாது. சரியா? சனத்துக்கு வந்து எப்பயும் ஒரு மனசுல எப்படியாப்பா எல்லாத்தையும் சொல்லலாத அதுக்காக லவ் ஒன்ற பட்டிட்ட போய் நீ முடியாத சொல்லலாத அதுக்கு லவ் இல்லைன்னு அப்படித்தான். அப்ப கொஞ்சம் யோசிச்சு தானே. அப்போ நான் குழம்பிட்டேன் இவர் என்ன இப்படி கத்துறாண்டு. இன்றைக்கு பார்த்தால் ஏன் கத்துன நான் யோசிச்சேன் என்றால் கத்து தன்ற திசைக்கு எல்லாரும் திருப்புறவுல எல்லாம் சிங்கள மக்கள் எல்லாம் குழம்பி சிங்கள ஊடகங்கள் எல்லாம் தெருத்தடி போய் இப்ப சிங்கள ஊடகங்களுக்கு உதார்ந்தது அர்ஜுனாண்டு வடக்க விட்டுட்டு தெற்கு மாறி பூரா கதைக்க வழிகள் சிங்கள ஊடகம் வந்து துணிஞ்சு கூப்பிட்டு இருக்குது என்னடா பேட்டிக்கு வர சொல்லி. யாரு? அர்ச்சனாவே. ஆஹா இது சரி வராது. இந்த பேட்டிகளுக்கு கூப்பிட்டு நீங்கள் 30 நிமிஷத்தை எடுத்து போட்டு 3 நிமிஷத்துல போட்டு துண்டு உண்டா வட்டி இப்ப இந்த இனவாதம் கதவாதங்கள் நான் சொல்ற மாதிரி நான் செய்து போட்டு இது சரி வராது. நேரலை கண்டா வாரான்னு சொல்லி என்னென்றால் இதுக்கு பேர் நான் சொல்றது லைவ் அர்ஜுனா அந்த லைவ் லைவ் பார்த்தா ரெக்கார்டிங் லைவ். சரியா? இந்த வெட்டுற குத்துறது சரி வராது. ஆனா எடிட் பண்ற உனக்கு விஷயம் எனக்கு எடிட் பண்ற ஆனா எடிட் பண்ணி எல்லாம் விஷயங்கள் மாத்தி எல்லாம் செய்யலாம். உங்களோட பொருத்தி அங்கே இந்தியாவில் பொருத்தி நான் சொல்லாத நீ சொன்னோன்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் கரைச்சல் பிரச்சனை. அர்ஜுனா லைவ்ல வேணுமெண்டா வாரான்னு சொல்ல அவன் ஒரு துணிஞ்ச ஊடகம் தான். சரியோ தசதன்ற ஒரு டிவியா தசத டிவியோ அவர் சொல்லி போட்டாரு. சரி ஓகே நேரடிக்கண்டா வாராண்டா அவங்களும் கேட்டிருப்பாங்க தானே. இவர் கொஞ்சம் சொல்லி இருக்கிறார். நான் நேரடி ஒளிபரப்பு கேட்க இல்லை. உதவியில் செய்திகளை பார்த்துக்கிட்டு அங்கே சும்மா தோத்துறாங்க. நாளைக்கு பார்க்கலாமாடா பார்த்து ஆள் சொல்லியிருக்கு. இந்த தமிழ் மக்களோட பிரச்சனை எல்லாத்தையும் காட்சி போட்டு சொல்லிக்கு இங்க வாங்கோ தமிழ் மக்கள் எல்லாரும் சும்மா விருப்பத்துல போய் அங்கே அடிபட்டோன்னு நிக்க இல்லை. நாங்களுக்கு விரும்பி போய் சாக இல்லை, விரும்பி போய் செல்லடிச்சு சாக இல்லை. என்னத்துக்காக செய்த நாங்கள் எங்களுக்கப்பா எங்களை ஏற்றத்தாழ்வு பார்த்தீர்கள். எங்களுக்கு நீங்கள் சம உரிமை தெரியல. ஜாழ்ப்பாணத்து ஆஸ்பத்திரியை போய் பாருங்க, கண்டி ஆஸ்பத்திரியை போய் பாருங்க. கண்டி ஆஸ்பத்திரி வடிவா இருக்கு, இங்க வடிவில்லையா என்ன காரணம்? ஏன் அப்படி தெரியும்? அங்கத்த பல்கலைக்கழகத்தை போய் பாருங்க, இவ்வளவு நீட்டா இருக்கு. எங்களோட ஜாழ்ப்பாண பள்ளிக்கூடத்துல டொய்லெட் கூட பிரச்சனையா தான் இருக்கு இல்லையே. அப்ப எல்லாம் சமமா இருந்ததோ இல்ல. நீங்க அதை முதல்ல சமமா தந்துருக்கலாம் தானே. அதெல்லாம் நாங்க சின்ன பிடிச்சோம். நாங்க விரும்பி சண்டை பிடிக்கல. எங்களோட உயிரை அணியாம அழிக்கிறத வந்து எங்களுக்கு விருப்பமா இல்ல தானே? இல்ல யாராவது விரும்புவோமா? நீங்கள் யாழ்ப்பாணத்து வடக்கில் போலீஸ் இருக்கணும், காணி நாங்கள் விட மாட்டோம், போலீஸ் தான் வச்சுக்கணும், ஆமை வச்சுக்கணும், பாதுகாப்பு பிரச்சனை அதிரடிப்படையில இருந்து முழுக்க பொம்மை சொன்னு தான் இருக்கிறீங்க. முழுக்க கடற்கால போத வசதி வந்து இறங்குது. என்னண்டு அப்ப நீங்கள் சரியா செய்தால் யாழ்ப்பாண மக்களை எப்படி அறிஞ்சு போட்டு பண்ண கொடுக்கலோ இல்லையோ? பிள்ளைதானே. அப்ப நீங்க நினைச்சா அதை செய்திருக்கலாம் தானே. எங்களை மக்களை சரியா பாதுகாத்துக்கலாம் தானே. அப்ப என்ன அர்ச்சனாண்ட கருத்தோட இன்னொன்று 2009 முதல் நாங்க புதுசத்தை பத்தி கேள்விப்பட்டாங்களோ? எங்க மேரம் விக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டாங்களோ? எங்க மேரம் எடுத்தவங்களோன்னு கேள்விப்பட்டீங்க? மணந்து பிடிச்சிருவாங்க போய் அப்படி மணந்து நாய் ஓட்டுல போன மாதிரி நேர போய் தம்பி என்ன அப்படி ஏதோ பிரச்சனை சரி மணந்து போய் பிடிச்சிடும் இல்லையோ? அது நடக்கல தானே. அப்ப அதை அவர் கேட்டுக்கிறேன். வடக்குல இப்படி எல்லாம் நடக்கு, நீங்க விட்டுட்டு தானே இருந்தீங்க. அப்ப அதுதான் இதோ எவ்வளவு துணிஞ்சு வந்து சிங்களத்திலே போய் கேட்டு இருக்குது. எங்கண்ட தலைவர் இருக்கு அவற்றை மாவீரருடைய கேட்டுக்கிறீங்க கேட்டுக்கண்டு ஒரு உலகத்திலே சொல்லுறாரு உங்களுக்கு. நான் அந்த நேரடி கேட்கல தவறு தான் மன்னிச்சு கொடுங்க. நான் அந்த அலசி யாராஞ்சி சும்மா மற்ற தொழில்கள பாத்துக்கிறது பொறுக்கினாங்க. நாங்க பொறுக்கித்தான் செய்கிறோம். எங்களுக்கு அரசியல் தெரியாது. கேட்டுக்கிறியே அதுல ஏதாவது சிங்கள மக்களுக்கு எதிராக ஏதாவது பாத்தி உண்டு பிரயோஜிப்பாரு பாத்தியோ? இல்ல தானே.
ஒரு சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் சண்டையே இல்லை. அவர் நிறைய சிங்கள மக்கள் அந்த இராணுவத்தை பிடிச்சாக்களை அந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு கதை சொல்லி எல்லாம் விட்டு இருக்கிறான்னு நாங்கள் முந்தி செய்தி படித்தோம் நாங்கள் இல்லையே, அப்படி எல்லாம் செய்திருக்கிறேன். அப்போ இப்படி செய்தால் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? அப்போ நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக நாங்கள் இல்லையாப்பா, நாங்கள் அவர்களோட நட்பா பல தான் விரும்புகிறோம். எனக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுதானே அப்போ அப்படியே நாங்கள் எனக்காக உயிரே தருவாங்களப்பா. சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உயிரை தருவாங்க. உண்மையை நல்ல அவங்கள அந்த என்னண்டு வடிவா அனுசரிப்பாங்க, அனுசரிச்சு காணும். நாங்கள் சொல்லியிருக்கிறேன். நான் படித்த காலத்தில் கிபிரடி, செல்லடி, எத்தனை விதமான தாக்குதல் எந்த சின்னதான் சிதறி போனோம், சிதறி போயிருக்கிறாங்க. எத்தனை மக்கள் சிதறி போயிருக்கிறார்கள். இதெல்லாம் பதிலடி தாராக்கு இப்படியும் வலி இருக்கின்றதை நீங்க அறிஞ்சு கொள்றதுதான் உங்க சில தாக்குதல்கள் நடத்தினதைய உங்க சிங்கள மக்களுக்கு செய்யணும், சிங்களருக்கு எதிரானவங்க நாங்கள் போராட்டம் செய்யணும்னு நினைச்சு செய்ய இல்லை. அந்த வலியை நீங்களும் அறிஞ்சு கொள்ள வேணும்ன்றக்காகத்தான் சில தாக்குதல்கள் நடந்தோடைய அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்பதான் தெரியும் இப்படித்தான் பிரச்சனை. ஊடகங்கள் சொல்வதை மட்டும்தான் நாங்கள் அந்த மக்கள் நெய்ச்சு கொண்டிருந்தேன். சரியோ, ஊடகங்கள் நெய்ச்சு கொண்டிருந்தேன். ஊடகங்கள் சொல்றதான் முந்தி எனக்கு என்னி ஒரு கண்டியில நான் ஒரு காலம் அந்த பிரச்சனைக்குள்ள போன நேரம் என்னி ஒரு ஆள் கேட்டார். எங்களோட நான் போன வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டால் சிங்களால் அவர் கேட்டவர் தங்களுக்கு அங்க ஊடகங்கள் பிரபாகரனுக்கு கொம்பிருப்பதாகவும் பல்லெல்லாம் பெருசா இருக்குமாமண்டு அரக்கர் வடிவாம்புல புள்ளிகள் உண்டு. அப்படியெல்லாம் ஊடகங்கள் அங்க மேம்படுத்தி சொல்லி அப்படி விரட்டி வச்சிருக்காங்க. இது எனக்கு ஒரு நாள் சொன்ன, எனக்கு ஆரண்டே தெரியும், அப்போ எங்க என்ன தெரியும், எனக்கு அது தெரியல, ஞாபகம் இல்லையா, அப்போ கேட்டது நான். அப்படியே ஊடகங்கள் சொன்னதான் நம்பி இருந்தது. அப்ப இந்த எங்களோட கருத்து சிங்கள மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துவோம். முதல் எங்களோட கருத்து, எங்களுக்கு பிரச்சனை என்ன, எங்களுக்கு என்னண்டு நாங்கள் இந்த உதவிய சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க நேவிக்காரெல்லாம் பழகினால் அவங்களுக்கு விஷயத்தை சொன்னா கேட்பாங்க. உண்மைதான், நீங்கள் உண்மைதான், அது கஷ்டப்படுறீங்க எங்களுக்கு தெரியுதான் எல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் அந்த அறிவா கதைப்பினம் மொழிதானப்பா பிரச்சனை இல்லை, லாங்குவேஜ் ஆக்சுவலி அது தருவானே. ஆக்சுவலா அந்த துணிவிலேயே கதைச்சு ஒரு துணி அதான் பயம் இல்லை. மற்ற பிரச்சனைகள் வந்தா உண்மையாவே எதுக்கான தீர்வு என்னன்னு சொன்னா கதைக்கும். இப்போ எனக்கு வீட்டை பிரச்சனைண்டா, எனக்கு அம்மாவுடைய இல்லாடைய சகோதரங்களோட பிரச்சனைன்னு சொன்னா நானும் சும்மா இருக்கேன், அவனும் சும்மா இருக்கேன், மனசுக்கு குமைஞ்சி வேற விதமா பிரச்சனை வரும். அப்ப இந்த இணக்க சபைகள்லையும் இந்த என்னது மத்தியஸ்த சபைகள்ல என்ன செய்யறாங்க, என்ன தீர்வு செய்யறாங்க, வெளிநாடுகளில் என்ன செய்யறாங்க, ரெண்டு தரப்பையும் பிரச்சனைக்குரிய ஆட்களை வாங்க கதைப்போம். உங்களோட பிரச்சனை நீங்க சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை கதைக்காம ஒரு தீர்வுக்கு வரையில அது முருகன். அப்ப அர்ஜுனாயா திறந்து பேசுவோம், உள்ளுக்குள்ள வச்சு அதையும் சொல்றேன். சும்மா பேச்சுவார்த்தை மூலம் எல்லாம் செய்தா சரி வராது. வெளிப்படையா கதைக்கணும், என்னத்தையும் வெளிப்படையா கதைக்கணும். இவர்ல உண்மை இருக்கு யோசிக்கும். மற்ற சிங்கள ஊடகங்கள் என்ன நேற்று தரவுறோண்டு கதைச்ச சிங்கள ஊடகம் இவற்றை பார்த்துட்டு கொமெண்ட்ஸ் அடிக்கிறாங்களாம். அந்த ஊடகத்துக்கு கொமெண்ட்ஸ் கொஞ்சம் அடிச்சாம், இவரை ரொம்ப புலிமுத்திர குத்தக்கூடாது, கொஞ்சம் விட்டு பார்க்கணும், இவர் ஏதோ சொல்ல வர, இவற்ற கதையை நாங்க கேட்கணும், இவர்ல உண்மை இருக்கு, இவற்ற மனசின் வெளிப்பாடுதான், இவற்ற மனசுல என்ன இருக்குன்றதை நாங்க அறியணும். அதுக்கு சும்மா போட்டு உள்ளுக்கு தள்ளி விட்டுறாங்க மாதிரி சொல்லியிருக்கோம். தலைவருக்கு அப்ப ஆக்கள் இருக்குது பயப்படாம பிரிச்சு அப்ப அதுக்கு அந்த தமிழகத்துல இருந்து விளக்கம் கொடுத்தா பிரச்சனை, அதை குறைக்கும் இல்லையா. அதுக்கு நாங்கள் கௌசல்யா ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி திருத்தம் பண்ணு பார்த்தது, கௌசல்யா என்ன சொல்லுங்க கேட்கிற மாதிரி எனக்கு கண்டா தெரியல. பாவம் கௌசல்யா பக்கத்துல இருந்தோண்டு அதுக்கு நெஞ்சு வெத்தம் பிறப்போம். ஆக்சுவலா கௌசல்யாவுக்கு நெஞ்சு வருத்தம் பெறாம பார்க்கணும்னா சரி, கொஞ்சம் கோவப்படாமல் இல்லையே அமைதியா போகணும். சில விஷயங்கள் டாக்டர் நாங்கள் குறைக்க கூடாது. நாங்கள் ஆதரவு, அதுதான் நான் சொன்னேன், நாங்கள் சும்மா கதைப்போம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் கதைப்போம். எங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்காக தான் கதைப்போம். நீங்க பாதுகாப்பா பாதுகாக்க இருக்கணும், நீங்கள் நீண்ட காலம் வாழணும் என்று நாங்கள் யோசிக்கிறோம், மக்களுக்காக சேவை செய்யணும் என்று யோசிக்கிறோம். ஏன்னா நாங்களும் எங்களுக்கு பதட்டம் அப்பா, என்ன நடக்க போகும், ஏன் நடக்க போகணும்.
உண்மையிலே எங்களுக்கு எனக்கு நேரடியாவே கணக்கு வேறு என்ன கதைக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறீர்கள் அவருக்கு, அவர் என்ன அவர் இப்படி இருக்கிற நீங்கள் தான் அவரை கொண்டு வந்தது. ஒரு ஆள் எனக்கு நேற்று சொல்லுது, ஓ டாக்டரை கொண்டு வந்தாக்கள் நீங்களா உப்பான் எனக்கு விளங்கிட்டு நீங்கள் தானே கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இது இல்லையாப்பா, இது என்னடாப்பா அவர் நான் இது வரைக்கும் காணவே இல்லடாப்பா அர்ஜுனாவை நான் காண இல்லை இல்லையே. ஓ அப்ப இந்த சிங்கள ஊடகங்கள் ஒரு டெக்னிக்கா சிங்கள ஊடகங்களை கைக்கு கொண்டு வந்த மாதிரி கிடக்கு. அதுக்காகத்தான் அவர் அந்த கதிரையில இருந்த பிரச்சனை இல்லைன்னா அவங்களே சொல்றாங்களா? அது உண்மையில அது நம்ம தான் பெருசா எடுக்கிறோம். இது நான் இந்த பக்கம் இருக்கிறேன், இந்த பக்கம் நீ இருக்கிறாய். நாளைக்கு வந்து முருகன் என்ற கதையில விடன்னு சொல்லக்கூடாது. இதுல எழுதி இருக்கிறோம் இல்ல தானே, இதுல நீ உதிரையும் இருக்கலாம், நான் இதையும் இருக்கலாம். ஓ அதானா அந்த பாராமன்றத்துக்கு போனா அது அந்தந்த ஆக்களுக்கு ஒதுக்கப்பட்ட கதைகள் இருக்கும், அதெல்லாம் இருக்கணும். அது படிச்சவங்க இருப்பாங்கல்ல, அதை நாங்க முதலே சொன்னாங்களா, அதில் இருப்பாரு. இது சும்மா கிடந்த கதையில போயிருந்த கதைக்கு என்ன அப்ப. ஆனா அந்த எனக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த சிங்கள தொலைக்காட்சி இருக்குள்ள ஊடகம் அதுக்கு முதல் நாங்கள் நன்றி சொல்றோம். துணிஞ்சு எங்கண்ட அர்ஜுனாவை கொண்டு ஒரு தமிழன் இவர் புலி என்று இருக்கட்டும் விடாமல் இவனுக்குள்ள ஏதோ இருக்கின்றது, அதுதான் சரியான ஊடகம் என்றதை அவன் சரியா செய்திருக்கிறான். எனக்கு அதான் விருப்பமா இருக்கேன்டா. மற்றது துணிஞ்சு இல்லையே, துணிஞ்சு சிங்கள மக்கள் எவ்வளவு பேரை எதிர்த்து துணிஞ்சு செய்திருக்கிறார் என்றால் செய்திருக்கிறாங்க வந்து வாங்கன்னு சொல்ல. மற்ற நேரலைக்குத்தான் வருவேன் என்று சொன்னாலும் அது பரவாயில்ல, எனக்கு ஓகே ஓகே ஓப்பன்டா என்னண்டா நாங்கள் வரோம். என்ன பொறுத்தளவுல முருகன் இவர் வந்து இப்ப 5 வருஷம் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்க போறாருன்னு நினைக்கிறார். ஆனால் இந்த ஒரு நாளே அவரு காணும். 5 வருஷம் 5 வருஷம் இவ்வளவு காலம் வந்து மக்களுக்கு எந்த விதமான எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளோ யாரும் வந்து இப்படி துணிஞ்சு நான் தெரிஞ்சேன்னா தெரியல. துணிஞ்சு நாங்கள் சின்ன பொடிகள் சின்ன அரசியல்ல நாங்கள் எப்பயும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளையும் தெரியல என்னன்னா இப்படி ஒரு இறங்கி படிப்படியா கதைச்ச ஆளுக்கு வந்து உண்மையா நாங்கள் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும். மற்றது அவர் அவர்கிட்ட சேவை காலம் 5 வருஷம் இல்லை, 5 வருஷம் இருக்குது. அந்த அந்த 5 வருஷ காலத்தையும் இந்த ஒரு நாள்லயே அவர் நிறைவேற்றினார் இந்த கருத்து. ஏன்னா இதானப்பா தேவை, இதுதான் தேவை. ஏனென்றா இப்பவே மக்கள் இந்த விஷயத்த சொல்லி கிடக்கு, தமிழ் மக்கள் இப்படித்தான், நாங்கள் உங்களோட எதிர்கொண்டு எதிர்க்க இல்லை, எங்களுக்கு நீங்க செய்ததானப்பா இந்த பிரச்சனை. ஆனா அனுர அரசாங்கத்துல இந்த பிரச்சனை பெறாதன்று எங்களுக்கு தெரியுது. ஏன்னு சொன்னா அவர் எல்லாம் சொல்லி கொண்டு வர அவருக்கு பெரிய குழப்பங்கள் வருது. யாருக்கு? அனுர ஐயாவுக்கும் பிரச்சனை வருது. என்னன்னு அது அங்கால் பக்கம் பேருந்து தனி கொண்டு கதை சரியா கேட்டு கேட்டு எங்களுக்கு தான் இப்ப எனக்கு வேலையா கிடக்கு மண்டைக்கு எல்லாத்தையும் ஏற்றி எல்லாத்தையும் உண்டா கதைக்க கூடாது. இப்ப அந்த பக்கத்துல அப்ப அன்றைக்கு நான் ஆதரவு தாரன்னு சொன்னதை அதை தூக்கி பிடிக்க கூடாது, துவங்கிட்டார் இனி டாக்டர். அப்படி இல்லை, அவர் சொன்னதை வடிவ கதை வடிவா கேட்கணும். சரியானது செய்தால் அது சரியென்று பட்டால் எங்களுக்கு அது சரியாக இருக்கிறது, எங்களுக்கு அது என்னண்டு எங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா ஆதரவு இருக்கலாம் இல்லையே. இருக்கலாம் நீ எனக்கு ஒன்று செய்தால் நல்லது செய்தால் சொல்லாமே இல்லை, நல்லது செய்தால் அதுக்காக கூடாதுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு நல்லதுக்கு ஆதரவு தருவோம்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். அந்த சிங்கள ஊடகத்துக்கு நாங்கள் மீண்டும் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம், இப்படி பேசுவோம் நாங்கள் இப்படித்தான் பேசுவோம், வேற வழியிலே மற்றவர்கள் சிங்களாக்களும் கதைக்கணும், நாங்களும் கதைப்போம். இந்த மொழி எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து எங்களுக்கு இந்த மொழியில் ஒரு வேறுபாடு ஒரு எங்களுக்கு விருப்பு இல்லாம இருந்து அதெல்லாம் நாங்க படிக்காம விட்டுறாங்க. உண்மையா அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்த. நாங்கள் சிங்களம் பண்ணாலே எங்களுக்கு அது அலர்ஜிக் மாதிரியே ஆயிடுச்சு. அதால நாங்கள் சிங்கள மொழியை இப்ப பாடசாலை வழியே இருக்குது. இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் பரவாயில்ல, எழுத்து படிப்புகள் எல்லாம் நல்லா படிச்சு செய்துகள். அப்ப இந்த மொழிதான் பிரச்சனை, மொழிதான் எங்களை பிரிச்சு வச்சு தோழியே, மனிதர்களே அல்ல, எல்லா மனிதர்கள் புன்னகைத்தான், அவர்களும் புன்னகைத்தான், நாங்களும் புன்னகைக்கிறோம். இற்று புன்னகைகளும் ஒன்றாகத்தான் இருக்கிறது இல்லையே. தொடர்ந்து நாங்கள் கதைப்போம். அனைவருக்கும் நன்றிகள். அர்ஜுனாவுக்கும் ஊடகத்துக்கும் எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.